தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அந்த 25 கோடியை மீட்டெடுக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி மதுமிதா ஒரு பக்கம் அதிரடி காட்ட, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அபிஷேக் ஒரு பக்கம் பதிலடி கொடுக்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் எபிசோடு வந்து போயிட்டுருக்கு. சரி வாங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனை பொறுத்த வரைக்கும் அபிஷேக்குடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி எனக்கு பணம் வேணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனால் அபிஷேக் ₹1 கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, ஏங்க இப்போ நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறத பார்த்து அபிஷேக் செம ஷாக்காக வராங்க. ஏன்டா வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் ஃபோன் பேச போனவர் ஆளையே காணுமே, ரொம்ப நேரமாச்சே அப்படின்னு சொல்லி மதுமிதா போய் பார்க்க போகிறாங்க. ஆனால் லக்ஷ்மிகாந்த் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, அதுதான் மதுமிதா போகிறாள்ல, அப்புறம் எதுக்காக நீ எழுந்துட்டு இருக்க, உட்காரு அப்படின்னு சொல்லி பாட்டி லக்ஷ்மிகாந்தை உட்கார வைக்கிறாங்க. மதுமிதா வெளியில் போய் பார்த்தா அபிஷேக் யார்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கிட்ட வந்து பார்த்தா யாரும் இல்லை. அப்போது அபிஷேக் கிட்டே யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அபிஷேக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லையே யார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி மதுமிதா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் வேலை பார்க்குற சமையல்காரர் வந்து காய்கறி வாங்கிட்டு வராரு. ஸோ பில்லை வந்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிக்கு தகுந்த ஒருத்தான ரேட் கிடையில. ஸோ அப்போ மதுமிதா வந்து கோவப்படுறாங்க. அந்த கடையில் காய்கறி வாங்காதீங்கன்னு எத்தனை தடவை நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ₹25 எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா இங்கே சமையல்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மேனேஜர் வீட்டுக்கு வராரு. இன்றைக்கி கௌதம் ஆஃபீஸ்க்கு போகாதனால ஒரு சில பேப்பரில் வந்து சைன் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்டே சைன் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. கௌதமும் பாட்டியும் வந்து என்ன எதுன்னு விசாரிக்க, இது மாதிரி அந்த கடையில் காய்கறி வாங்க வேணான்னு சொன்னேன், அவர் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு விற்பார். ஸோ இன்றைக்கி வந்து ₹25 எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணியிருக்காரு, அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல மேனேஜர் பார்த்து சிரிக்கிறாங்க. சரி இப்போ எதுக்காக நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ₹25 பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் ஆஃபீஸில் 25 கோடி வந்து காணாமல் போயிடுச்சு, ஒருத்தர் வந்து ஊழல் பண்ணிட்டாரு, ஆனால் அவரையே சார் விட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல மதுமிதா பார்த்தீங்கன்னா செம ஷாக் ஆகுறாங்க. கௌதம் சொல்ல வேணான்னு இங்கே மேனேஜர்கிட்ட சொல்ல மதுமிதா என்ன கௌதம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி அந்த 25 கோடி டீட்டெயில் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு மேனேஜர்கிட்ட கேட்க, சரி பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்ட்டு கௌதமும் மேனேஜர்கிட்ட சொல்ல, மேனேஜர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆஃபீஸில் 25 கோடியை காணும், அவர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல, சார் வந்து அடித்து வேலையை விட்டு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, என்ன கௌதம் இதெல்லாம் 25 கோடியே காணுமா, நல்லவராக இருக்கலாம் ஆனால் ஏமாலியாக இருக்கக்கூடாது கௌதம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, ஆஃபீஸ் விஷயத்தில் நீ எதுக்கு மதுமிதா தலையிடுற அப்படின்ட்டு லக்ஷ்மிகாந்த் ஒரு பக்கம் சொல்ல, அதே தான் அபிஷேக்கும் சொல்கிறாங்க, ஆஃபீஸ் விஷயம் இதில் நீங்கள் எதுக்காக தலையிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, மதுமிதா தலையிடாமல் வேறு யார் தலையிடுறது, அவளுக்கு தான் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. ஸோ அந்த இடத்துல மதுமிதா பார்த்திங்கன்னா கௌதம்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏழை எளியவர்களுக்கு ஒரு 50 கோடியோ இல்லை 100 கோடியோ கொடுங்க, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நம்பிக்கை துரோகிகளை விட்டு வைக்கவே கூடாது, எப்படியும் அந்த பணம் அவர்கிட்ட தான் இருக்கும், ஸோ அதை நீங்கள் மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி போயிட்டு போது விடுங்கன்ட்டு கௌதம் சொல்ல, இல்லை அப்படிலாம் விட முடியாது, நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கிருங்க, இந்த விஷயத்த நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு மதுமிதா களத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ மேனேஜர்கிட்ட அதற்கான ஃபுல் டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிஷேக் எங்கள் ரூமுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்னுடைய விஷயத்தில் இந்த மதுமிதா திரும்ப திரும்ப வந்து குறுக்கிட்டுக்கிட்டே இருக்கான், என்ன வந்து போலீஸில் பிடிச்சி கொடுப்பாளா, லாக்கப்பில் வச்சுருவாளா அப்படின்னு சொல்லி அபிஷேக் இங்கே செம்ம டென்ஷனோட ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் போலீஸ் வீட்டுக்கு வராங்க. கௌதம் பாட்டி 2 பேரும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்போது நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், அந்த 25 கோடி வந்து காணாமல் போன விஷயத்தில் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, களத்தில் இறங்கிட்டீங்களா ஏன் அப்படின்னு சொல்லி கௌதம் கேட்க, இல்லை இதெல்லாம் இப்படி சும்மாவே விடக்கூடாது, நம்பிக்கை துரோகிகளை இப்படி வெளியில் சுத்தவே விடக்கூடாதுன்னு மதுமிதா ஒரு பக்கம் சொல்ல, ஸோ அதற்கான ஃபுல் டீட்டெயிலும் எங்கள் மேனேஜர் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அவரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அபிஷேக் செம்ம டென்ஷன் ஆகிட்டு யாருக்கும் தெரியாமல் ரூமுக்கு போகிறாங்க. ஸோ இதற்கிடையில் அந்த கார்த்திக்குடைய நம்பர் அட்ரஸ் இது எல்லாமே போலீஸ் வாங்கிக்கிறாங்க. உடனே கார்த்திக்கு கால் பண்ணி, இது மாதிரி 25 கோடியை ஏமாற்றிட்டு சுற்றி திரியிறால, நீ எங்கே இருக்கா சொல்லு, நான் அது மாதிரி போலீஸ் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதும் இங்கே கார்த்திக் ரொம்பவே பயந்து போகிறாங்க. இருக்கிற லொக்கேஷனை வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் அபிஷேக் கால் பண்ணுறாரு. இப்போ தான் போலீஸ் ஃபோன் பண்ணாங்க, என்ன உங்ககிட்ட பணம் கேட்டதுக்காக என்னை போலீஸில் மாட்டி விட பார்க்குறியா, இத்தனை நாளும் வராத போலீஸ் இன்றைக்கி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அபிஷேக் கிட்டே கேட்க, இது எல்லாமே என் வீட்டுக்கு வந்த அந்த
மதுமிதாவுடைய வேலை தான் அப்படின்னு சொன்னதும், உனக்கு நான் எல்லா வசதிகளும் செய்து தரேன், ஆனால் போலீஸ் கடலில் மட்டும் பற்றாத, ஸோ எங்கேயாவது போயிரு, மறைஞ்சு வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆனால் லக்ஷ்மிகாந்த் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க, விஷயம் வந்து பெருசாகும் போல் தெரியுது, இதை சகுந்தலா காலில் வந்து போடாமல் விடக்கூடாது, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிகாந்த் ஒரு பக்கம் யோசித்தாலும், இங்கே அபிஷேக் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கார். அப்போது லக்ஷ்மிகாந்த் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஸோ அவன் இனி வரமாட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிற அடுத்த செகண்ட் இங்கே போலீஸ் பார்த்திங்கன்னா அவரை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. என்னடா அவன் தலை காட்ட மாட்டான், அவனை பிடிக்க முடியாதுன்னு சொன்னேன், சொல்லி வாய் முடல, போலீஸ் அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் அபிஷேக் செம்ம ஷாக்காக வராங்க. கீழே வந்து பார்க்குறாங்க, அந்த பர்சன் கிட்டே விசாரிக்கிறாங்க, அந்த 25 கோடியை நீ எங்கே வச்சுருக்க, எங்கே பணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பணம்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கௌதம் எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட்டு கொடுக்குறாரு. அப்போ போலீஸ் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவரை அடிக்காதீங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், சொல்லுடா அந்த 25 கோடி எங்கே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அபிஷேக் எங்கே தங்க மாட்டிக்கு போமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் நின்றுட்டுருக்காரு. இதோட இந்த வார எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ அபிஷேக் மாட்டுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அபிஷேக் தான் அண்ணன் கௌதம் கிட்ட மாட்டிப்பாரா, கௌதம் வந்து அந்த 25 கோடியை மீட் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட்ஸ்லாம் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.